சத்குரு, நீங்கள் பேசுறது எல்லாமே அறிவுபூர்வமாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி மகா சிவராத்திரி போன்ற மதம் சார்ந்த விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக ஈஷாவில் கொண்டாடுறீங்க? என்ன மாதிரி இளைஞர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத மூட நம்பிக்கையாக தெரியுது. என்னோட கேள்வி என்னன்னா, உண்மையாகவே இந்த கால இளைஞர்களுக்கு மகா சிவராத்திரி தேவையா? எந்த மாதிரி விழாவை நீங்கள் கொண்டாடுவீங்க? நீங்களே சொல்லுங்கள். பிப்ரவரியில் வர்ற வேலண்டைன்ஸ் டேவை மட்டும் கொண்டாடிக்கலாமா? அது கூட மதம் சார்ந்தது தான். வேலண்டைன்கிறவர் ஒரு மத குரு. ஸோ மகா சிவராத்திரினா என்ன? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு காலத்தில் எங்கள் பாரத தேசத்தில் 365 திருவிழாக்கள் இருந்தது. உண்மையாகவே வருஷம் முழுக்க கொண்டாட்டம் தான். ஆனால் இப்போது பொருளாதார சூழ்நிலை காரணமாக வருஷம் ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பல திருவிழாக்கள் அழிஞ்சே போச்சு. இப்போதைக்கு வெறும் 50லேருந்து 60 திருவிழாக்களை மட்டும்தான் வேறு மாநிலங்களில் மக்கள் அவங்கவுங்க வழிமுறைகள் படி கொண்டாடுறாங்க. அதுவும் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. வெறும் 5 அல்லது 6 திருவிழாக்கள் மட்டும்தான் பாரத தேசம் முழுக்க விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த 6 விழாக்களும் கோள்கள் சம்மந்தப்பட்டது. இந்தியாவில் கொண்டாடுற பெரும்பாலான விழாக்கள் நம்ம கோள்கள் அல்லது இந்த சோலார் சிஸ்டம் சார்ந்து உருவாக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் சில விஷயங்களை பண்ணால் மனிதத்தன்மை மேல் நோக்கி மலர்றதுக்கு அந்த நாளோட சூழ்நிலையே சப்போர்ட்டிவாக இருக்கும். அது எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும்னா, எதை நீங்கள் மனித உடம்புன்னு சொல்கிறீங்களோ அதனோட அடிப்படை மூலமே நம்ம சுற்றி இருக்கிற கோள்கள் தான். சிலருக்கு அவங்கள பூமியில் புதைக்கிற வரைக்கும் இது புரியாது. They think they came from somewhere. No. இந்த உடம்பு உருவாக முழு சோலார் சிஸ்டமும் மண்பானையை உருவாக்குற சக்கரை மாதிரி சுழலுது. ஸோ இந்த சோலார் சிஸ்டத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நமக்குள்ளேயும் நடக்குது. இதை ரொம்ப கவனமாக கவனித்து ஆழமாக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி திருவிழாக்களை வடிவமைச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட விதமாக அதை கொண்டாடணும்னு நாங்கள். நீங்கள் கேட்ட மகா சிவராத்திரி பற்றி சொல்லணும்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது. முதல்ல மகா சிவராத்திரிங்கிறது எல்லா வருஷமும் ஒரே தேதியில் வராது. வேலண்டைன்ஸ் டே மாதிரி இல்லை இது. நாம் வாழ்ந்துட்டுருக்கிற பூமியோட அச்சு ஒரே பாயிண்டில் சுற்றாது. அதுவும் ஒரு வட்டத்தை உருவாக்குற விதத்தில் சுற்றும். பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் 3வது சுழற்சியாக அதோட அச்சும் தள்ளாடுற மாதிரி சுழலுது. இந்த தள்ளாட்டத்தினால ஏற்படுற அதிர்வு எப்பவும் பூமியில் இருக்கும். இந்த தள்ளாட்டம் ஒரு விதமான தன்மையை பூமி மேலே வெளிப்படுத்தும். அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு நாதன் ஹெமிஸ்பியர்னு சொல்லக்கூடிய வடதுருவத்தில் மட்டும் இயற்கையாகவே சக்தி மேல் நோக்கி பொங்கி எழும். எனர்ஜி மேல் நோக்கி போகிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் போய் கடற்கரையில் உட்காந்து கவனிங்க. அமாவாசை பௌர்ணமி நாளில் அலை அதிகமாக மேல் நோக்கி எழும்புறதை பார்ப்பீங்க. முழு கடலே அமாவாசை பௌர்ணமியில் மேல் நோக்கி எழும்புது. உங்கள் உடம்புல கூட 3ல் 2 மடங்கு தண்ணி தான் இருக்குது. அது மேல் நோக்கி எழும்பாதான் என்ன? உடம்போட எல்லா திரவமும் அன்னைக்கு மேல் நோக்கி எழும்பும். இதனால் ஏற்படுற மாற்றங்களை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, மென்டலாக இல்லை விசிட்டராக போனீங்கன்னா, அமாவாசை பௌர்ணமியில் அவங்கெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக ஆகிடுவாங்க. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இந்த சக்தி எழுச்சினால் இன்னும் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. மக்கள் நிலா தான் இதுக்கு காரணம்னு நினச்சாங்க. அதனால தான் லூனிங்கிற வார்த்தையெல்லாம் வந்தது. நிலானால பைத்தியம் பிடிக்கல, நிலா உங்கள் சக்தியை மேல் நோக்கி இழுக்குது. நீங்கள் கொஞ்சம் பைத்தியம்னா ரொம்ப பைத்தியம் ஆகிடுவீங்க, லவ்விங்னா ரொம்ப லவ்விங் ஆகிடுவீங்க, மெடிடேட்டிவ்னா ரொம்ப மெடிடேட்டிவ் ஆகிடுவீங்க. உங்கள் தன்மை எதுவோ அதை அதிகப்படுத்தும். ஏன்னா சக்தி மேல் நோக்கி எழும்புது. குறிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு டிசம்பரில் வந்த வின்டர் சோல்ஸ்டைஸ்க்கு அப்புறம் டிசம்பர் 21 வின்டர் சோல்ஸ்டைஸ் வந்தது. அதுக்கப்புறம் பூமியோட அச்சு நகர்ற விதம் இயற்கையாகவே அந்த நாளில் சக்தி உச்சமாக மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. அந்த நாளில் படுத்து தூங்குனீங்கன்னா என்ன ஆகும்னா,
சக்தி மேல் நோக்கி எழும்போது நீங்கள் அதை கீழ் நோக்கி இழுக்கிற மாதிரி ஆகிடும். அந்த பொன்னான வாய்ப்பை வீணடிக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் நலனும் கெடும். மிக நுட்பமான முறையில் யாருக்கெல்லாம் முழு மனிதனாக மலரணுமோ அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். முழு மனிதனாக மலர்றதுன்னா என்னென்னா, ஒரு மனிதனாக பிறந்தால் எதெல்லாம் சாத்தியமோ அதையெல்லாம் வெளியில் கொண்டு வர்றது. இதை பற்றியெல்லாம் கவனம் இல்லாமல் தண்ணி அடித்து தூங்குற ஆளா நீங்கள் கிடைச்ச வாய்ப்பையும் கொண்டுட்டீங்கன்னு சொல்லுவேன். அது உங்கள் விருப்பம். ஆனால் யாருக்கெல்லாம் இங்கே மலரணுமோ, முழுமையான மனிதனாக மலரணுமோ அவங்களுக்கான இரவு இது. சின்ன சின்ன வாய்ப்பையும் அவங்க ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இரவை எப்படி யூஸ் பண்ணுறது? முதுகு தண்டை நேராக வச்சு நைட் ஃபுல்லாக முழிச்சிருக்கணும். சக்தி மேல் நோக்கி போகும்போது நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்படி பண்ணக்கூடாது. இதுக்காக தான் நாம் ஜாகரன்கிறத உருவாக்கணும். அப்படின்னா நிமிர்ந்திரு விழித்திருன்னு அர்த்தம். எப்படி மக்களை தூங்காமல் வச்சுக்கிறது? சும்மா உட்காருவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களை 5-6 மணி நேரம் சும்மா உட்கார சொன்னால் உட்காருவீங்களா? மாட்டீங்க. யாராவது உங்களை குஷிப்படுத்தணும். ஹலோ. அதுக்கு தான் திருவிழா மாதிரி சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் கொண்டாடுறோம். அந்த 12 மணி நேரத்தில் நான் ஸ்டாப்பாக மியூசிக், டான்ஸ், மெடிடேஷன் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதால யாரும் அன்றைக்கி நைட் தூங்க மாட்டாங்க. 10 லட்சம் பேருக்கு மேலே அன்றைக்கி ஈஷாவில் கூடிடுறாங்க. அதனால் நாடு முழுவதும் 130 இடங்களில் பெரிய ஸ்க்ரீன் அமைச்சு இதை ஒளிபரப்புகிறோம். அப்படி பண்ணியும் ஈஷா வர்ற கூட்டத்தை குறைக்க முடியாததால் 86 சேனல்களுக்கும் மேலே இந்த முழு நிகழ்ச்சியையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இந்த முறை டிவி வழியாக எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல. போன வருஷம் 6 கோடி பேர் பார்த்ததா சொன்னாங்க. இந்த முறை கண்டிப்பாக அதிகம் பேர் இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இது வளர்ந்ததுக்கு காரணம் மக்களுக்கு இது பயனுள்ளதாக தெரியுது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள். அன்றைக்கி தண்ணி அடிக்காமல், போதை ஏற்றிக்காமல் சும்மா விழிப்பாக உட்காந்துக்குங்க. கொண்டாட்டம் பிடிக்கலையா சும்மா உம்முன்னு உட்காந்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம். So, உங்களுக்கு என்ன புரியலன்னா, a human being, மனிதனுக்கு கொண்டாட்டம் அவசியம். வாழ்க்கையை கொண்டாட்டமாக வச்சுக்கணுன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது விளையாட்டுத்தனம் இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் தண்ணி அடித்தாதான் கொஞ்சமாவது சிரிப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒரு சொட்டு தண்ணி அடிக்காமல் நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறதுன்னு. ஒவ்வொருத்தரும் இரவு முழுக்க தீ மாதிரி இருப்பாங்க அங்கே. இந்த மகா சிவராத்திரி என்ற தன்மை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான ஒரு அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்கள் விழிப்புணர்வா இருந்தால் இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சத்தை உங்கள் இல்லத்தில் இலவசமாக பெற 8300 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் செய்யவும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.